இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய தியானத்துக்காக ஆதியாகமம் 50வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். யோசேப்பு எகிப்து தேசத்தில் மிகப்பெரிய அதிபதியாக இருந்தான். அவன் தன்னுடைய தகப்பனுக்கும் குடும்பத்தினருக்கும் எகிப்தில் வந்து தங்கும்படி அழைப்பு விடுத்தான். இதை ஏற்றுக்கொண்டு யாக்கோபும் அவனுடைய குடும்பமும் எகிப்தில் தங்கும்படிக்கு போனார்கள். ஆண்டுகள் கடந்து சென்றது. ஒரு நாள் யாக்கோபு மரித்து போனான். அப்பொழுது யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்புக்கு தாங்கள் முற்காலத்தில் செய்த தீங்குகளை எல்லாம் அவன் மனதில் வைத்திருந்து தங்களை பழி வாங்கி விடுவானோ, சிறையில் அடைத்து விடுவானோ என்றெல்லாம் மிகவும் பயந்தார்கள். இதை அறிந்து கொண்ட யோசேப்பு அவர்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். பட்சமாக பேசுதல் என்ற வார்த்தைகளுக்கு கனிவாக பேசுதல் என்று பொருள்படும். பயந்து போயிருந்த சகோதரர்களிடத்தில் அவன் மிகவும் கனிவாக பேசினான். ஆனால் இதே யோசேப்பினுடைய வாழ்க்கையை சில ஆண்டுகள் பின்னிட்டு பார்த்தோமானால், யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் விட யோசேப்பினிடத்தில் அதிக அன்பு கூர்ந்தான். இதை அவனுடைய சகோதரர்கள் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் என்று ஆதியாகமம் 37:4 சொல்லுகின்றது. தகப்பனுடைய அன்புக்கு பாத்திரமாய் இருந்தது நிமித்தம் இதே யோசேப்போட அவனுடைய சகோதரர்கள் பட்சமாய் பேசவில்லை, அவனை பகைத்தார்கள். ஆனால் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களோட பட்சமாய் பேசினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, எப்போதும் பிற மனிதர்களிடத்தில் கனிவாக பேசுகிறது நம்முடைய சுபாவமாகவே இருக்கட்டும். அவர்கள் தவறு செய்திருந்தாலும், நமக்கு தீங்கு விளைவித்திருந்தாலும், நாம் அவர்களிடத்தில் கனிவாக பேச எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இது யோசேப்பினிடத்தில் மிக தெளிவாக இருந்தது. நம்மிடத்திலும் இதே குணநலன் காணப்படட்டும். இன்று நாம் சந்திக்கின்ற அனைவரிடமும் கனிவாக பேசுகிறதற்கு நம்முடைய மனம் ஆயத்தத்தோடு இருக்கட்டும். ஆண்டவர் அதில் சந்தோஷப்படுவார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, யோசேப்பின் சகோதரர்கள் அவனிடத்தில் பட்சமாய் பேசாமல் இருந்தாலும் யோசேப்பு அவர்களிடத்தில் பட்சமாய் பேசினதை குறித்து எங்களோடு நீர் பேசி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட விலையேற பெற்ற குணநலன் எங்களிடத்திலும் உண்டாயிருக்கும்படி எங்கள் உள்ளங்களையும் மனதையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக இன்று நாங்கள் எல்லா மனிதர்களோடும் பட்சமாய் பேசும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவில வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.